ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் vlog. இன்றைக்கி நைட் டின்னர் என்னன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி தான் செய்யலான்ட்டு இருக்கேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் கிரேவி மாதிரியே மஷ்ரூம் கிரேவி, அந்த ஸ்மெல்லே தான் அடிக்கும். மட்டனோட ஸ்மெல் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த அளவுக்கு சூப்பரான வெஜ் மட்டன் கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, நீங்கள் பிரியாணி இலை வேணால் போட்டுக்கலாம், கடல் பாசி. நமக்கு மட்டன் குழம்பு மாதிரியே ஸ்மெல் வேணும்னா நமக்கு கடல் பாசியும் பெருஞ்சீரகமும் அதிகமாக போட்டு அதனுடைய ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக ஒரு மட்டன் குழம்போட ஸ்மெல் வந்து நமக்கு அடிக்கும். ஸோ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து போடணும். வெங்காயம் நீங்கள் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தால் போதும். அதை நல்லா ஸ்லைஸாக அரைஞ்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணோம். நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன், மீடியம் சைஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, இது 2த்தையும் ஆட் பண்ணி தக்காளியை ரஃப்பாக வதக்கினா போதும். இது கூட வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்புத்தூள் இருக்குல்ல, அது நம்ம தனியா இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருப்போம்ல, அந்த குழம்புத்தூளை எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் ரஃப்பாக வதக்கினாவே போதும். இதுக்கப்புறம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுலேருந்து தண்ணி விடும். நம்ம தண்ணி இப்போதைக்கு ஊற்ற தேவையில்லை. ஸோ தட் நம்ம வந்து மஷ்ரூமை கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணும் போது மஷ்ரூமோட நீர் வந்து வெளியில் வரும். ஸோ இதை லைட்டாக வதக்கிட்டே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி அதுக்கப்புறம் மூடி வைக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் மூடி மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய், பெருஞ்சீரகம் இதெல்லாமே நல்லா அரைச்சிக்கலாம். பாதி மூடி தேங்காவை எடுத்திருக்கேன். அதை பீஸ் போட்டு வச்சு அதில் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி நீங்கள் கசகசா ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணலாம். நான் எதுவும் ஆட் பண்ணல. இப்போதைக்கு பெருஞ்சீரகமும் 1/2 மூடி தேங்காவும் தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலை எடுத்து இதில் ஊற்றிடலாம். அப்படியே நான் அரைச்சி ஃபில்டர்லாம் பண்ணல, அப்படியே தான் எடுத்து ஊற்ற போகிறேன். நல்லாவே மஷ்ரூம் வந்து நீர் விட்டுருக்கு. இதில் வந்து இந்த அரைச்ச தேங்காய் பெருஞ்சீரகமை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறத லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி கலந்து அதில் ஊற்றிடலாம். நம்ம எக்ஸஸாக வேறு எதுவும் அதிகமாக தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் ஃபஸ்ட்டு வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். இது கொதித்து வரட்டும், அந்த ஃப்ளேவர்லேயே நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக இறக்கும் போது கொத்தமல்லி இலையை மேலே அப்படியே தூவிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பாலக் சப்பாத்தியோட இந்த மஷ்ரூம் கிரேவியை சாப்பிட போகிறேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நான் வந்து பாலக் சப்பாத்தி எப்படி போடுவேன்னா, மாவு எடுத்துப்பேன். கோதுமை மாவு கூட பாலக் கீரையை நல்லா ஒரு தடவை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு ஆற வச்சு அரைச்சி அதில் வடிகட்டி அப்படியே எடுத்துக்குவேன். தண்ணிக்கு பதிலாக பாலக்கோட தண்ணியை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தியில் போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆகிடும். ஸோ இது எப்படி ரொம்ப சாஃப்டாக எடுக்கிறது, வேக வச்ச மாதிரி எப்படி ஆவி மாதிரி போட்டு எடுக்கிறதுன்றதை இதில் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து ஓப்பனில் தான் வச்சு இது பண்ணுறேன். ஓப்பனில் வச்சு மூடி போடாமல் ஓப்பன்லேயே வச்சு வேக விட்டு எடுத்திருக்கேன். அது கூட நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அத்விக்குட்டிக்கு கொடுக்கறதுனால நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சப்பாத்தியை ஆவியில் வேக வச்ச மாதிரி எப்படி எடுக்கிறதுன்றதை சொல்கிறேன். இப்போ வந்து சப்பாத்தியை ஒன் சைடு வேக வச்சு மறுபடியும் திருப்பி போட்டு அதை ஃபுல்லாக மூடி போட்டு எடுக்கணும். எண்ணெயே ஊற்றாமல் இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து எங்களுக்காக
நாங்கள் நெய் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு எடுக்கணும். ஸோ தட் நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போதைக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு எடுத்துகிட்டு திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். லைட்டாக கரண்டியால் லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி எடுத்திங்கன்னா பஃப்னு வரும் சப்பாத்தி. நல்லா வெந்துருச்சு. இதை நான் வந்து பிச்சு காட்டுறேன். மூடி போட்டு வேக வச்சு சப்பாத்தியே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ லைட்டாக பிச்சு காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்து பிச்சுட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் முட்டையும் போட்டிருந்தேன். ஒரு ஆம்லேட் வந்து கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் குட்டி. ஸோ குட்டி செல்ல குட்டிக்கு ஆஃப் பாயில் ஆம்லேட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு ஃபுல் பாயில் தான் எடுப்பேன். ஸோ இது எனக்கு கேட்டானா ஆசையாக செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து பிஸ்கெட்ஸ், குக்கீஸ், கேக்ஸ், ப்ரௌனிஸ் எல்லாம் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பிரதி சமையல் விலாக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங்கில் இருக்கீங்கன்னா நாங்கள் கொரியர் மூலயமா அனுப்பி விடுவோம். ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தாங்க அனுப்புவோம். சாட்டர்டே சண்டே தவிர்த்து நீங்கள் மற்ற நாளில் நீங்கள் எனக்கு ஆர்டரை ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டரை நாங்கள் வந்து கொரியர் மூலயமா அனுப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேன் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் and support me every day.